அனைவருக்கும் வணக்கம். அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டை பார்த்தா சங்கிகளுக்கு ஒரே எரிச்சலும் பொறாமையுமாக இருக்கும் போல இருக்கு. புதுசாக திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி விட்டுட்டாங்க. வடநாட்டில எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே சும்மா கலவரம் நடக்கும், அயோத்தியில் நடந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் ஒரு சம்பவத்தை உண்டாக்கி இங்கே மத கலவரத்தை உண்டாக்கி ஏற்கனவே மண்டைக்காட்டிலலாம் நடந்துச்சு. அந்த மாதிரிலாம் ஏதாவது கலவரத்தை உருவாக்கி அவங்களுடைய வலதுசாரி சித்தாந்தத்தை எல்லாம் இங்கே நிறுவுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சமீபத்தில் மதுரையில் வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க பாஜகக்காரங்க. அந்த கூட்டத்தில் பெரும்பாலும் உள்ளூர் மக்கள் யாருமே கலந்துக்கல, எல்லாருமே வெளியூரில் இருந்து வர வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளூரில் இருக்கிற மக்களை கேட்டிங்கன்னா எல்லாருமே நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, இவங்க ஏன் திடீர்னு இதை ஒரு பிரச்சனை ஆக்குறாங்க, இதெல்லாம் நாங்கள் பிரச்சனையாக கூட யோசித்தது கூட இல்லை, இது என்ன புதுசாக இது ஒரு பிரச்சனை, கோயிலுடைய புனிதத்தன்மை போயிடும், கடவுளுடைய புனிதத்தன்மை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக என்ன பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் திருன்னு முழிக்கிறாங்க. எந்த அளவுக்கு சீப்பான ஒரு வேலையை இந்த பாஜகக்காரங்க சங் பரிவார் கும்பல் பார்த்துட்டு இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக என்னன்றதை பேசலாம். இந்த வீடியோவில் நான் இந்த வரலாறு, அது யாருக்கு சொந்தம், இந்த மலை யாருக்கு சொந்தம், இந்த கோயில் இருக்கிற இடம், அந்த தர்கா இருக்கிற இடம், அதையெல்லாம் பற்றி நான் பேச போகிறதில்ல. இப்போ நடக்கிற இன்சிடென்ட்ஸை பற்றியும் இதை சுற்றின அரசியலை பற்றியும் தான் நான் பேச போகிறேன். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலுடைய மலை உச்சி இருக்கு இல்லையா, அந்த மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் கோயில் அமைஞ்சிருக்கு. மலை உச்சியோடைய இன்னொரு சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா அப்படின்னு ஒரு தர்காவும் இருக்குது. சரிங்களா, கடந்த வருஷம் அதாவது 2024 டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் சில பேர் அவங்க நேர்த்தி கடன் செலுத்தணும் அப்படின்றதுக்காக ஆடு மற்றும் சேவல்களை அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் மலைக்கு மேலே அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த காவலர்கள் அவங்களெல்லாம் தடுத்துருக்காங்க. காலங்காலமாக நாங்கள் இந்த விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்கோம், இவ்வளோ நாள் யாருமே தடுக்கலை, இப்போ மட்டும் புதுசாக என்ன தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கிற முஸ்லீம்ஸ்லாம் சேர்ந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அப்படின்ற ஒரு பெண்மணி கிட்ட அந்த மக்கள்லாம் ஒரு மனு அளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை விசாரிக்கிறதுக்காக வருவாய் கோட்டாட்சியரை நியமித்ததெல்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வருவாய் கோட்டாட்சியர் விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே ஆடுலாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய நவாஸ்கனி எம்பி அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் அவர் என்ன தெரிவிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் காவல் ஆணையர்கிட்டையும் நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கோம், சமைச்ச அசைவ உணவை எடுத்துகிட்டு போகிறதுல எந்த தடையும் இல்லைன்னு காவல் ஆணையர் சொன்னதுனால அசைவ உணவை சமைச்சு எடுத்துகிட்டு போனதா அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு பாஜக மட்டும் ஹிந்து அமைப்புகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த விஷயத்துக்குள்ளே மூக்க நுழைக்கிறாங்க. அண்ணாமலை, வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் இந்த விஷயத்தை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. சொல்ல போனாங்க அந்த தர்கா இருக்கிற இடமும் அந்த காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த இடமும் வேற வேற பாதை, ரெண்டும் ஒரே பாதையிலையும் இல்லை, ஒரே இடத்துலையும் இல்லை, வேற வேற பாதை தான், இதில் எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரியே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நவாஸ்கனி எம்பி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் இது ஒரு பிரச்சனையாகவே தெரியல, இது ஏன் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரியுது அப்படின்ற கேள்வியையும் எழுப்பியிருக்காரு. அதுக்கப்புறமா இவங்க போராட்டம் நாங்கள் அறிவிக்க போகிறோம், கூட்டம் கூட்ட போகிறோம்லாம் சொன்னதுக்கப்புறமா மதுரையில் 144 தடை உத்தரவு போட்டாங்க. அப்புறம் இந்த விஷயம் கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தமிழக அரசு சார்பாக வாதாடின வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விஷயம் பாபர் மசூதி மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றத்திலேருந்து சில நிபந்தனைகளோட அவங்களுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாஜக, சங் பரிவார், ஆர்எஸ்எஸ் கும்பல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்தை வெளியூரில் இருந்தெல்லாம் இறக்கி போராடி இருக்காங்க. அதாவதுங்க அந்த திருப்பரங்குன்ற மலை இருக்கு இல்லையா, அந்த மலையை சுற்றி இருக்கிற சாலைகளே அவ்வளோ மோசமாக இருக்குது, அதையெல்லாம் பற்றி யாருமே பேசலை, அதுக்கெல்லாம் யாரும் போராடலை. ஆடு கோழி வெட்டுறது அவங்களுடைய விருப்பம், அவங்க சாப்பிட்றாங்க, அவங்க விருப்பம். இப்போ என்ன கோயிலுக்குள்ளே வெட்டுனாங்களா, இல்லை இவங்க கோயிலுக்குள்ளே போய் ஏதாவது அராஜகத்தில் ஈடுபட்டாங்களா, ஏதாவது பண்ணாங்களா இஸ்லாமியர்கள்? எதுவுமே பண்ணல. அப்புறம் எதுக்கு தேவையே இல்லாமல் இவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணணும், தேவையில்லாமல் எதுக்கு இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலையை உண்டாக்கணும்? என்னமோ திடீர்னு நேற்றுக்கு தான் ஆடுகள்லாம் எடுத்துக்கிட்டு போய் வெட்ட போகிறாங்க மாதிரி 700 வருஷமாக இது பின்பற்றப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க போராட்டம் நடத்தினதில் ஒரு பதாகை இருந்துச்சுங்க. அந்த பதாகையில் சிறுபான்மையினரை பெரும்பான்மை ஆக்க முயற்சிக்கிறதா தமிழக அரசே, சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கு. எவ்வளோ ஓப்பனாக முஸ்லீம்ஸ் மேலே இருக்கிற வன்மத்தை கற்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க.
அது மட்டும் இல்லை, ஹெச் ராஜா பேசுகிறப்போ என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் இது பாபர் மசூதி மாதிரி அயோத்தியில் நடந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னெலாம் பேசிக்கிறாங்க, அது வெறும் தொடக்கம்தான், இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார். அப்போனா இவங்க என்ன மீன் பண்ணுறாங்க, பாபர் மசூதி விஷயத்தில் எவ்வளோ கலவரம் நடந்துச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும், தமிழ்நாட்டில் இனிமேல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரா? ராஜா நடக்காது ராஜா, ஹெச் ராஜா ப்ரோ நடக்காது ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நிர்வாகி, பாஜகவுடைய நிர்வாகியே நம்ம அதெல்லாம் நமக்கு இதுக்கு அவர் வந்து மைக்கை பிடிச்சி பேசுகிறப்ப என்ன சொல்கிறாப்புலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் இந்துக்கள் அதனால நம்மளை கைது பண்ணுறாங்க, நம்மளை வந்து அடக்குறாங்க ஒடுக்குறாங்க, ஆனால் மற்றது போட்டுட்டு வந்தால் நம்மளை கைது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வைக்கிற குல்லாவை சொல்கிறாரு. முஸ்லீம்கள் தலையில் வைக்கிற குல்லா இருந்துச்சுன்னா நம்மளை கைது பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். காவல்துறை, இந்த அரசு முஸ்லீம்களுக்கு துணை போகுது அப்படின்னு சொல்லி பேசுகிறார். எவ்வளோ அசால்ட்டாக முஸ்லீம்கள் மேலே ஒரு வெறுப்பு பிரச்சாரம், வெறுப்பு பேச்சு எவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறாங்க பாருங்களேன். அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே இது எடுபடுமா ப்ரோ? இது தமிழ்நாடு ப்ரோ, தக்க பாடம் உங்களுக்கெல்லாம் புகட்டப்படும், சீக்கிரமாக நடக்கும். ஹெச் ராஜாலாம் சொல்கிறாரு, வெளிப்படையாகவே சொல்கிறாருங்க, அந்த தர்காவை ரீலொகேட் பண்ணுங்க, வேறு இடத்துக்கு லொக்கேட் பண்ணுங்க, நாங்கள் வந்து அவங்க கூட சகோதரத்துவத்தோடு நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் தர்காவை ரீலோகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் சகோதரர்களாக பார்க்குறோம், நாங்கள் ஒன்று மண்ணாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சகோதரனாக பார்க்குறீங்கன்னா அவங்களுடைய உணர்வுகளை நீங்கள் முதல்ல மதிக்கணும். நீங்கள் உணர்வுகளை மதிக்காமல் நீங்கள் உங்கள் உணர்வுகளை அவங்க மேலே திணிச்சிக்கிட்டு அவங்க அதை செஞ்சாதான் நாங்கள் சகோதரனை பார்ப்போம்னா நீ சகோதரன் இல்லை, நீ ஒரு பக்கா எதிரி, நீ சகோதரன்னு சொல்லாத. சரி, 700 வருஷமாக இது நடந்துட்டு தான் இருக்குது இல்லையா? 700 வருஷமாக நடக்கிறப்போவும் இவங்களுக்கு மனசு கஷ்டப்படலை, புனிதத்தன்மை கெட்டு போகலை. இன்றைக்கி தான் புதுசாக மனசு கஷ்டப்படுது, புனிதத்தன்மை கெட்டு போகுதா? சரி, அப்படி புனிதத்தன்மை கெட்டு போகுதுன்னா இந்த மலை எங்கே இருக்குது? இந்த மண்ணில் தான் இருக்குது. இந்த மண் மலை எல்லாம் ஒன்றா தானே இருக்குது, மலை ஒன்றும் தனியாக இல்லையே, இந்த பூமியில் தான் இருக்குன்றப்போ இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடும், ஒட்டுமொத்த இந்தியாவும், ஒட்டுமொத்த உலகத்தோடைய புனிதத்தன்மையுமே போயிடுச்சா? லாஜிக்கலாக பார்த்தா அதுதானங்க உண்மை. மலை இந்த பூமியில் தான் இருக்குது, அந்த மலையோட புனிதத்தன்மை மட்டும் போகுதுன்னு சொன்னால் அப்போ ஒட்டுமொத்த உலகத்தோட புனிதத்தன்மையும் போயிருச்சா? முஸ்லீம்கள்லாம் போய் ஆடு வெட்டுறதுனால, அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி எதையோ ஒன்று செய்கிறதுனால ஒட்டுமொத்த உலகத்தோட புனிதமும் போயிருச்சா? இல்லைனா அந்த மலையை விட்டு தாண்டினதுமே அந்த மலை வந்து அதுக்கு ஒரு தனி லிமிட் இருக்குது, அந்த மலைக்கு அடுத்தது இந்த பூமிக்கு சம்மந்தமே இல்லை, அந்த மலைக்கும் இந்த பூமிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல வராங்களா? அது வரைக்கும் தான் லிமிட்டு, புனிதத்தன்மையும் அது வரைக்கும் தான், அதுக்கு மேலெல்லாம் புனிதத்தன்மை வராது, அது அந்த லிமிட் அவ்வளோதான், அந்த மலையோட லிமிட் வரைக்கும் தான். அந்த மலையில் ஒரு பார்டர் போட்டு வச்சுருக்கோம், அந்த பார்டருக்கு இங்கிட்டு அந்த புனிதத்தன்மை வராது, மலையோடைய பார்டருக்கு அங்கிட்டு தான் புனிதத்தன்மை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல வராங்களா? அப்போனா உலகம் முழுக்க புனிதத்தன்மை கெட்டு போகுது, அதனால உலகம் ஃபுல்லாக இருக்கிற முஸ்லீம்களுடைய தர்கா, முஸ்லீம்கள் வழிபடுற இடங்கள் எல்லாத்தையும் ரீலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்களா? இந்த பூமியே எங்களோடது தான், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடமும் எங்களோடது தான், நாங்கள் தான் இங்கே, அதனால எல்லாரும் ரீலோகேட் பண்ணி வேறு ஏதாவது பிளானட்டுக்கு போயிருங்கன்னு சொல்ல வராங்களா? இந்த சங்கிங்கள்லாம் முஸ்லீம்ஸுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உண்மையான இந்துக்களுக்கும் பிரச்சனை தான். இந்துக்கள் வேற, இந்துத்துவா வேற. இந்த ஹிந்து இந்த வார்த்தை, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பேசணும்னா இன்னும் நிறைய பேசணும். ஆனால் நம்ம இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் நம்ம ஹிந்துன்னு சொல்லி பழகிட்டோம். அதனால் இந்துக்கள் வேற, இந்துத்துவா வேற, அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மக்களே. இந்த இந்துத்துவா உண்மையாகவே கடைசியில் இந்துக்களுக்கு ஆபத்தாக வந்து நிற்கும், ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். பாருங்கள், எனக்கு இந்த சம்பவத்தை பார்க்குறப்ப என்ன தெரியுமாங்க ஃபீல் ஆச்சு? விஜய் சேதுபதி ஒரு இடத்துல சொல்லுவார், மாஸ்டரோட ஆடியோ லான்ச்லேயோ எங்கேயோ சொல்லுவார்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லுவார்னா, உங்களுடைய நண்பனுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒருத்தன் கூப்பிட்றான்னா போங்க, ஆனால் உங்களுடைய மதத்துக்கு ஒரு பிரச்சனை, உங்கள் ஜாதிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒருத்தன் கூப்பிட்றான்னா அவன்கிட்ட போகாதீங்க, அந்த சண்டைக்கு போகாதீங்க, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸானது, அந்த நபர் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான நபர் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுதான் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிகளுமே சேர்ந்து, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் சேர்ந்து, நமக்குள்ளே வேறு என்ன கருத்து முரண்பாடுகள் இருந்தாலுமே, நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலுமே இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த விஷயத்தில் எல்லாருமே ஒன்றா கைகோர்த்து சமூக நல்லிலக்கண பேரணி அப்படின்னு சொல்லிட்டு இதை விட வலுவான கூட்டத்தை சேர்த்து நம்மெல்லாம் ஒரு பேரணி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சமூக நல்லிலக்கண பொதுக்கூட்டம் அப்படின்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணி அந்த 2 தரப்புடைய மக்கள் பிரதிநிதிகள் இருப்பாங்க இல்லையா, மக்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்கள பேச வச்சு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். இந்த 2 தரப்புக்கும் பிரச்சனைக்கு காரணமாக இருந்தவங்க யாருன்னு விசாரித்து கண்டுபிடிச்சு அந்த நபர்களை ஒரு 2 வருஷத்துக்கு திருப்பரங்குன்றம் சரௌண்டிங் பக்கமே வரக்கூடாதுன்னு
தடை விதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, அந்த ஊர் மக்கள், ஊர் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே நாளில் சிக்கந்தர் தர்காவுக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கும் சமூக நல்லிலக்கண விழா அப்படின்னு ஒன்று நடத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதையெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னாவே பாஜக மற்றும் சங் பரிவார் கும்பல் ஆடி போயிடும். நம்ம இந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கலை அப்படின்னு சொன்னால், நம்ம தரமான செருப்படி கொடுக்கலன்னு சொன்னால் தமிழ்நாட்டை கண்டிப்பாக கலவர பூமியாக்கி விட்டுருவாங்க. நம்ம அதுக்கு வழிவகை வைக்கவே கூடாது. இங்கே பாருங்களேன், சாட்டை துரைமுருகன் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அவன் கிடக்கிறான் இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் நிற்கிறாராமா, முஸ்லீம்லாம் பக்கத்தில் நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரியார் படிப்பகம்னு ஒன்று இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் பெரியார் படிப்பகம்னு அதில் இருக்குது அந்த கார்ட்டூனில். இதை பார்க்காமலே ஷேர் பண்ணிட்டான் போல இருக்குது. அதாவது இந்த ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணவங்க கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கோம், அந்த ஒற்றுமைக்கும் ஒரு காரணம் தந்தை பெரியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பெரியார் படிப்பகம் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அது கூட தெரியாமல் இந்த பைத்தியக்காரன் ஸ்டோரி போட்டிருக்காங்க. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.